இங்கே பெண்டி சுதர்டம் நடத்தல சேனல் கொடுக்கணும் கணிப்பு நடத்த பொழுதுபோக்கு மட்டுமே இது முழுக்க கணிப்பு மட்டுமே. சரி வாங்க டி 2 மணிக்கான கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு பேட்டர்ன் ஒன்று விளையாட வச்சிருக்கான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏ போர்டு வந்து இந்த மாதத்தில் ஒரு ஏ போர்டு 1 மட்டும் பெண்டிங் நிற்கிது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஏ போர்டு மட்டும் 1 பெண்டிங்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஏ போர்டு 1 மட்டும் அடிக்கலாம மற்ற எல்லா நம்பரும் அடிச்சிட்டான். நல்லா பாருங்க. ஏ போர்டில் 1 மட்டும் பெண்டிங்கு. கடைசியாக வந்து ஏ போர்டு 1 அடித்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி 11, ஒரு ஏபி 12, ஒரு ஏபியில் ஒரு 13 சொல்லி ஒரு நம்பர் அடிக்கணும். அப்படி சி போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கண்டிப்பாக ஒரு 133 சொல்லி ஒரு நம்பர் அடிக்கணும், ரிலீஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கெஸ்ஸில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ போர்டு 1 மட்டும் பெண்டிங்கில் நிற்கிது. ஒவ்வொரு மாதமும் ஏ போர்டு 1 இறக்கிட்டு இருக்கான். இந்த மாதம் மட்டும் ஏ போர்டு பெண்டிங். உங்கள் கெஸ்ஸில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சாம்பிள் கேம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அடித்த நம்பரே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டேட்டு வந்து கரெக்டாக இருக்குது, அதனால் சொல்ல வரேன். ஒரு 8/8/2 கரெக்டாக ஒரு 5 மாதம் விட்டு 4 மாதம் விட்டு 2/82 கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2/25. இது கேப் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5வது மாதம், 1 2 3 4 5வது மாதம் கரெக்டான கேப்பாக இருக்குது. இது ஏன் சொல்ல வரீங்கன்னா ஒரு பேட்டர்னை வந்து விளையாண்டு முடிச்சிருக்காம, அதனால் சொல்ல வரேன். இது நல்லா பாருங்கள். ஒரு 4/56, ஒரு 5/46. அப்போ இந்த இடத்துல அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4/61 நம்பர் அடிக்கணும்னா ரீசன் கேட்டிங்கன்னா ஒரு 4/56, ஒரு 5/46. இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி 56, சாரி பிசி 56, ஏசி 56. அப்போ பிசியில் ஒரு 56 அடிக்கணும். ஏ போர்டு 4க்கு 4/56 அடிக்கணும். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நேற்றே அவன் 4/61 ஒரு ரிசல்ட் அடித்து முடிச்சிருக்கான். பார்த்தீங்கன்னா தெரியும். இது நம்ம எப்படி எடுத்தாலும் ரீசன் அது வந்து கரெக்டாக உட்காரும். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஏசி 46, பிசி 46, அப்போ ஏபி 46 அடிக்கணும். கரெக்டான ஒரு பேட்டர்னாக வந்து அடித்து முடிச்சிருக்கான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 4 நாளைக்கு அடிக்கணும். இந்த நம்பரை 456, 546, 465, 456 நாளைக்கு அடிக்கணும் அவன். அதாவது டேட்டு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி அடிக்கணும். ஒரு 2 நாள் முன்னாடியே முன்கூட்டி அடிச்சிட்டான் அவன். பார்த்துக்கோங்க. இப்போலாம் அந்த நம்பர் அடிக்கிறான். அதனால ஒரு கெஸ்ஸிங்காக சொல்கிறேன் நான். இந்த பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக விளையாடுற மாதிரி தான் இருக்குது. காலையில் நம்ம ஏ போர்டு 2 கொடுத்தோம், பட் பவரில் 7 அடிச்சிட்டான். இந்த தடவை அந்த மிஸ்ஸிங் ஆகக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. இதையே சேம் ரூட் கான்செப்ட் தான் எடுக்கிறேன் நான். ஒரு ஏபி 52, சாரி ஒரு ஏபி 52, ஒரு ஏசி 52, கண்டிப்பாக ஒரு பிசியில் ஒரு 52 ஒரு நம்பர் லாக் பண்ணுவான். பார்த்துக்கோங்க. இங்கே எப்படி ஆல் போர்டு 2, ஆல் போர்டு 2, ஆல் போர்டு 2 வச்சு விளாண்டணும். மறுபடியும் 2 2 2 வச்சு கேம் கண்டிப்பாக விளாட்ணும். ஆல் போர்டில் நான் 2 சொல்லி நம்பர் தரேன். காலையில் வந்துட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க 2க்கு 7ன்னு சொல்லி விளாண்ட மாதிரி. இப்போது கண்டிப்பாக ஒரு 2 வச்சு தான் பேஸ் பண்ணி விளாடணும். ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக 152 சொல்லி லாக் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். நான் ஏ போர்டு 1ன்னு சொல்லியிருந்தேன், அதனால் சொல்ல வரேன். ஏ போர்டு 1 பெண்டிங் இருக்குது. அதனால் ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக 152 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் உங்கள் கெஸ்ஸில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் வந்து 2 வச்சு என்ன கேம் நடக்கும் சொல்லி பார்ப்போம். ஒரு 12, ஒரு 72, 82, ஒரு 52 விளாண்டுருக்கான். மறுபடி 2, ஒரு 42, 2 பேஸ் பண்ணி 2 விளாண்டு பார்த்துருவோம். ஒரு 12, ஒரு 72, ஒரு 82, ஒரு 52, ஒரு 42. இவ்வளோ 2 வச்சு விளாண்டுருக்கான். இதில் கேப்பில் ஏதாவது ஒரு நம்பரை போய் பார்த்துக்கோங்க. 5 4 1, இது 5 ஒற்றைப்படை எண்ணு, 1 ஒற்றைப்படை எண்ணு, 7 ஒற்றைப்படை எண்ணு, 8 2. மறுபடியும் அடித்த நம்பர் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பரை சொல்கிறேன். 152 சொல்லி ஒரே ஒரு நம்பரை கொடுக்குறேன். அதுவும் உங்கள் கெஸ்ஸிங் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். 8 மணி டியருக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு 152 சொல்லி ஒரே நம்பரை லாக் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸிங் ட்ரை பண்ணுங்கள். இந்த கெஸ்ஸிங் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.